ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் எண்ணி பார்த்தா 10 டேஸ் கூட இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு தேவையான பேக் டு ஸ்கூல் சப்ளை ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் பக்கத்தில் இருக்கிற ஒரு அவுட்லெட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு ரியா ரித்திக்கு தேவையான ஷூஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்ருந்தோம். இந்த குட்டி பசங்களுக்கு ட்ரெஸ் ஆகட்டும், ஷூ ஆகட்டும், 6 மாதம் தாங்க. 6 மாதத்தில் கால் பெருசாகிடுது, ஷூ பத்தலை அப்படின்றாங்க. ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான். உடம்பு மட்டும் ஏற மாட்டேங்குது, ஹைட்டு மட்டும் ஏறுது, ட்ரெஸ்ஸு சின்னதாகிடுது. இப்படியே தான் போகுது. அதனால் சரி ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷூ பார்த்துட்ருந்தோம். ஆனால் பெருசாக எதுவும் ஆஃபர் இல்லை. அதே மாதிரி நார்மல் ஆஃபர் இல்லாமல் உள்ள ப்ரைஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி கிளியரன்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரன்ஸில் பார்த்தோம். பெருசாக செட் ஆகலை. அதனால் ட்ரெஸ் வாங்குகிற பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு சரி நம்ம ஷூவை வாங்கலாம், ஷூவில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷோரூமாக பார்த்துட்ருந்தோம். அதுலேயும் இந்த பசங்க வந்து பிராண்டட் ஷூ தான் வேணுமா, அதுலேயும் ஏதோ 2, 3 பிராண்டு சொன்னாங்க. நைக்கி, அப்புறம் பூமா, இன்னொன்று ஏதோ சொன்னாங்க. ஸோ 3 ஷோரூமும் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நைக்கி தான் போனோம். அங்கே வந்து ஏதோ ஒரு ஷூ பிங்க் கலர் ஒன்று, பிங்க் அண்ட் பிளாக் இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதை எடுத்து போட்டு பார்த்தா அது வந்து $118. ஆஃபரில் பார்த்தா $87 ஏதோ சம்திங் இருந்தது. அம்மா இது நம்ம பட்ஜெட்லேயே இல்லை ரியா அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சரின்னு வேறு ஒரு ஷோரூம் போய் பார்த்தோம். அப்புறம் கடைசியாக இவங்களுக்கு வந்து பூமால தாங்க ஷூ செட் ஆச்சு. ஸோ இப்போ ரியா போட்டுட்ருக்கா பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபைனலி அவளுக்கு பிடிச்சது, எங்களுக்கும் பிடிச்சது, ப்ரைஸும் ஓகேவாக இருந்தது. ஸோ இந்த ஷூ வாங்கிட்டா. குட்டி பையனுக்கும் அதே மாதிரி ஒரு ஷூ வாங்கணும். இவனுக்கு வந்து மெயினாக லேஸ் இல்லாத ஷூவாக பார்த்து வாங்கணும் அப்படின்றது தான் என்னோடய ப்ரியாரிட்டி. ஏன்னா அந்த லேஸ் இருந்ததுன்னா அந்த லேஸை கட்டிவிட சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனாலேயே நான் வந்து லேஸ் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே போடுற மாதிரி ஷூ அதுதான் வேணும்னு பார்த்துட்டு இருந்தேன். கிடச்சிது. அதனால் தெய்வமே இதே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்தாச்சு. 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலர் ஷூ அமைஞ்சதில் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. பில்லு போட்ட அடுத்த செகண்டே என் பையன் வந்து பாக்ஸ்லேருந்து ஷூவை கையிலேயே எடுத்துக்கிட்டு நான் போட்டிருக்கிற ஷூவை கழட்டி வச்சுட்டு புது ஷூவை போட்டே ஆகணுன்ற ரகலை. ரியாவும் உடனே நானும் போடணும் அப்படின்னு சொன்னான். உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பான போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு போட சொல்லியாச்சு. 2 பேரும் புது ஷூவை போட்டுக்கிட்டு அப்படியே வீர நடை போட்டு வந்துட்டுருக்காங்க பின்னாடி. அவ்வளோதான், நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு மேலே அந்த வெயிலில் சுற்றுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை. அப்படியே கிளம்பிட்டு பக்கத்தில் பீஸா ஹட்டில் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் இன்னொரு நாள் வந்து வால்மார்ட் கிளம்பியாச்சு. வால்மார்ட்டுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ரியா வந்து 6th கிரேடு போகிறா, ரித்திக் வந்து 1st கிரேட் போகிறான். 2 பேருக்கும் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சில ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வால்மார்ட் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பிக்கப் பண்ணியாச்சு. சில ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கல, அதை மட்டும் நம்ம வந்து வால்மார்ட்டில் போயிட்டு டைரெக்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லை, ரியாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்க வேண்டியிருக்கு. ரித்திக் ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் உண்டு, அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி யூனிஃபார்ம் இருக்குது. ரியா வந்து இப்போது எலமெண்ட்ரிலேருந்து மிடில் ஸ்கூல் போகிறா. அந்த மிடில் ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் கிடையாது. அதனாலேயே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து தேவைப்படுது. ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து டார்கெட்டில் வாங்கிட்டோம். டார்கெட்டில் வந்து அந்த கேட் அண்ட் ஜாக்கு அந்த பிராண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லெகின்ஸ்லாம் நல்லா திக்காக இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் சின்ன பிள்ளையில ரியாவுக்கு அங்கே தான் வாங்கியிருக்கோம். அதனால் மோஸ்ட்லி அங்கேயே வாங்கியாச்சு. சரி இங்கேயும் ஏதாவது ஆஃபரில் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற பிளானும் இருந்தது. அப்படியே தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. சில ஐட்டம்ஸ் வந்து ரோல் பேக், அப்புறம் கொஞ்சம் கிளியரன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் இல்லாமல் நம்ம வீட்டில் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு தேவைப்படும் இல்லையா, கொஞ்சம் பென்சில், எரேசர், அதெல்லாம் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கவே நிறைய லஞ்ச் பேகு, ஸ்கூல் பேகு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்கூல் பேகு ஆல்ரெடி 2 பேர்கிட்டேயும் புதுசாகவே நல்லாவே இருக்குது. அதனால் ஸ்கூல் பேக் வாங்கலை. லஞ்ச் பேக் மட்டும் ரியாவோடது கொஞ்சம் லைட்டாக பிஞ்சிருச்சு. அதனால் லஞ்ச் பேக் பார்த்தேன். ஒரு $5 ஒன்று இருந்தது. அது ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி லஞ்ச் பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பேக்கும் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பெருசாக இவளோட சைஸ் வந்து செட்டே ஆகலை. 2 பேருமே அண்டர் வெயிட்டு. அதனால் ஹைட்டு பற்றினாலும் இடுப்பு பத்தாது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே. ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நூல் வச்சு இடுப்பை தச்சு தான் போட வேண்டியிருக்கு இந்த பசங்களுக்கு. ஒரு 2, 3 பேண்ட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இவன் வந்து ட்ராயர் வேணும் அப்படின்னு கேட்டா. அதனால சரி ஓகே ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே அதே தான். எகைன் வந்து இடுப்பு பத்தலை.
சரி ஓகே இது வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் டீஷர்ட் 2 எடுத்துக்கிட்டா. அப்படியே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ், அப்புறம் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதையும் வாங்கிக்கிட்டேன். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இங்க அமெரிக்கால ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீ தான். அதே மாதிரி பஸ்ஸும் ஃப்ரீ தான். ஸோ எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்கூல் பஸ் எல்லாமே ஃப்ரீ. ஆனா ஸ்கூல் தொறக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு குடுத்துருவாங்க. அது எல்லாத்தையும் வாங்கி ஃபர்ஸ்ட் டே நம்ம அவங்க ஸ்கூல்ல கொண்டோய் குடுக்கணும். ஆ இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஸ்கூல்லேருந்து குடுத்த லிஸ்ட்டு கூட வச்சு செக் பண்ணி, எல்லாத்தையும் வாங்கியாச்சா அப்படின்றத ஒரு தடவ வெரிஃபை பண்ணிட்டு, பில்லு போட ஆரம்பிச்சுட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்க எல்லாம் ஸ்கூல் சப்ளை ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? இல்ல இனிமே தான் வாங்க போறீங்களா? இல்ல என்ன ஆஃபர் ஏதாவது இருந்ததா? அப்படின்றத காமெண்ட்ஸில ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் இந்த மாதிரி ஸ்கூல் சப்ளைஸ் வந்து யுஎஸ்ல வாங்குறோம். அதனால எங்களுக்கு பெருசா எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வாங்கியிருக்கிறோம். ஏதாவது ஆஃபர் இல்ல டீல்லாம் இருக்கும். இல்ல எப்படி வாங்குவீங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே முடிச்சுட்டு கிளம்பும்போது போற வழியில பாண்டா எக்ஸ்பிரஸ்ல லஞ்ச முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சுகன்ஸ் குக்கரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.